Exercise 3.5 example 3.23 find the value of sin 2 theta when sin theta is equal to 12 by 13 theta lies in the first quadrant. So theta வந்து first quadrant இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு first quadrantனாலே எனக்கு தெரியும் all trigonometric ratios are positive. Okay, இப்போ நமக்கு sin 2 theta ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். given நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படினா sin theta is equal to 12 by 13. ஓகேவா இப்போ நமக்கு sin 2 theta ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும் 2 sin theta cos theta அப்படினு சொல்லிட்டு சரியா சோ அப்ப நமக்கு என்ன வருது அதுல cos theta வேல்யூ வருது அப்ப நமக்கு cos theta ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் sin கொடுத்திருந்து நமக்கு cos வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னா நமக்கு ரொம்ப சிம்பிள் நம்ம என்ன பண்ணா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு இது ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அட்ஜசன்ட் கண்டுபிடிச்சி நமக்கு cos theta ஓட ஃபார்முலா வந்து என்னது அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் அது மாதிரியும் போடலாம் இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு sin ஓட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும்போது நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் cos ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சோ நமக்கு என்ன தெரியும் sin theta எப்படி கண்டுபிடிக்க தெரியும் sin theta is equal to square root of 1 minus cos square theta ஓகேவா சோ நமக்கு 1 minus சோ இப்போ நமக்கு sin theta தான் நமக்கு தெரியும் cos theta நமக்கு கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா அப்ப நம்ம அதை எப்படி எழுதலாம் cos theta is equal to 1 minus sin square theta so suppose sin theta நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படினா 12 by 13 whole square ஓகேவா அப்ப ரூட்டுக்குள்ள 1 minus 144 by 169 சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 169 minus 144 by 169 அப்போ சப்ட்ராக்ட் பண்ணா 25 by 169 வரும் ரூட் இருக்கு ஓகேவா இப்போ நீங்க ரூட் எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு plus or minus plus or minus 5 by 13 கிடைக்கும் சோ இது என்ன quadrant சொன்னோம் first quadrant அப்ப பாசிட்டிவ் தான் அப்ப cos theta is equal to 5 by 13 சோ ஆல்ரெடி வந்து நமக்கு given என்ன பாத்தீங்கன்னா sin theta வந்து 12 by 13 கொடுத்திருந்தாங்க சோ அதனால நம்ம ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கேட்டிருக்க sin 2 theta ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் sin 2 theta is equal to நமக்கு தெரியும் 2 sin theta cos theta இதான் நம்மளோட ஃபார்முலா ஓகேவா சோ இப்போ நமக்கு மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா நம்ம படிச்சோம் இல்லையா sin 2 theta is equal to 2 sin theta cos theta சோ இப்போ நமக்கு sin theta வேல்யூ என்ன தெரியும் 12 by 13 அதே மாதிரி cos theta வந்து 5 by 13 இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியுமா பண்ண முடியாது சோ அப்ப அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா நமக்கு 24 வரும் சோ into 5 by 13 சார் உங்களுக்கு தெரியும் 169 சோ இத மல்டிப்ளை பண்ணா 5 4s are 20 2 10 120 அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 120 by 169 so therefore sin 2 theta is equal to 120 by 169 okay this is our final answer thank you